வணக்கம் நண்பர்களே, வென்றகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி புத்தகங்களில் இருக்கிற 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களில் இருக்கிற இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். சரியா? இதில் நம்ம ஒரு மொழி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எப்படி இலக்கணம் இன்றி அமையாததோ அதே போல தான் போட்டித் தேர்வு படிக்கும் அன்பர்களுக்கு தெரியும். தமிழ் இலக்கணத்திலிருந்து வர்ற கேள்விகளை அனைத்துக்கும் நீங்கள் விடை அளிச்சிட்டிங்க அப்படின்னா கணிசமாக உங்களுடைய மதிப்பெண்கள் உயர்ந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதனால் இனி வர பகுதிகளில் நம்ம ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று பள்ளி புத்தகத்தில் இருக்கிற இலக்கண பகுதிகளில் வர்ற அந்த பாடத்தை நம்ம எடுப்போம். அடுத்தது சிலபஸ் சார்ந்து அது எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்கக்கூடும் அப்படிங்கிறத தொகுத்து உங்களுக்கு இன்னொரு வகுப்பு இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சு பயணிச்சிங்கன்னா இதில் வர்ற அனைத்து காணொளிகளும் உங்களுக்கு மிக 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 பயன்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. வாங்க இன்னைக்கு வகுப்புக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கிற இயல் 1, அதாவது டேர்ம் 1ல் இருக்கிற தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். என்னடா இதெல்லாம் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் இருக்கிற ஒரு சின்ன தகவல் கூட உங்களுக்கு நாளைக்கு உங்களுடைய தேர்வுக்கு பயனளிக்கும் விதத்தில் இருக்கும். அப்படின்றதுனால தான் எதையும் ஒதுக்காமல் பேசிக்லேருந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஐயம் திரிபர கற்றல் அப்படிங்கிற விஷயம் மெய்யாகும். அதாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்வுகளில் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது கரெக்டாக அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே கரெக்டாக தான் அவங்களுக்கு படும். ஆனால் ஒரு கன்ஃபியூஷனில் மாற்றி டிக் பண்ணிட்டு வந்துடுவாங்க, இல்லை அதை மார்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? பேசிக்கில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நமக்கு நல்லா தெரியணும் எல்லாமே. சரியா? ஸோ அந்த நோக்கில் தான் இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இந்த தமிழ் இலக்கண பகுதி. இதை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கவனிங்க. சரி, இப்போ நம்ம இந்த இலக்கணம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த முதல் பேரால இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் பார்க்குறான், அதனுடைய இயல்புகளை அறிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி தான் மொழியும் ஆழ்ந்து கவனித்து எப்படி எழுதணும், எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு வரையறை கொண்டு வராங்க. அந்த வரையறை தான் இலக்கணம்னு சொல்கிறோம். தமிழ் இலக்கணத்தில் 5 வகை. இப்போ தமிழில் பெரும்பாலும் எல்லாம் 5 இருக்கும். ஓகேவா? நில வகைகள் 5, இலக்கண வகைகள் 5, இந்த மாதிரி 5 நிறைய விஷயங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் 5, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் இந்த 5 என்ன? எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இதை ஒன்றுனா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதோட எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. முதல்ல எழுதுகிறோம், அப்புறமா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாகுது. அந்த சொல் பொருள் தருது. அடுத்தது யாப்பு அணி. யாப்புன்றது வடிவம். இந்த மாதிரியெல்லாம், அதாவது வெண்பா, களி, சீர், நெடிலடி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. இந்த பாட புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போது மொத்தம் 5 வகைன்னு படிச்சுட்டோம். என்னது? எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரியா? அடுத்தது ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக நம்ம அதனுடைய டெஃபினிஷன்ஸை படிக்கிறோம். என்னது? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஸோ எழுத்திலக்கணம்னா என்ன? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், நம்ம ஒளி சத்தம் வடிவில் இருக்கிறதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து எனப்படுகிறது. இந்த எழுத்து எத்தனை வகை? நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நமக்கு தெரியும். முதல்ல 2 மெயினான விஷயங்கள் என்னென்ன? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உடம்பும் உயிரும் சேர்ந்தது தான் நம்ம, இல்லையா? அந்த மாதிரி உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தான் தமிழில் 2 பெரும் பிரிவுகள். சரியா? அந்த உயிர் எழுத்துக்கள் என்ன? உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது ரொம்ப முதன்மையானது. உயிர் எப்படி நம்மளுக்கு ரொம்ப முதன்மையானதோ அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் தான் முதன்மையானது. அதுக்கு நமக்கு என்ன முக்கியம்? மூச்சு காற்று, இல்லையா? அந்த மாதிரி உயிரெழுத்துக்கு முதன்மையானதும் காற்று தான். இயல்பாக காற்றோட வெளிப்படுத்தும் போது அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். வாயை திறக்கிறது மூலமாகவும், உதடுகளை விரிக்கிறது மூலமாகவும், உதடுகளை குவித்தல் மூலமாகவும், இந்த மாதிரி எளிய செயல்பாடுகளால் ஆலிருந்து அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. ஒவ்வொரு எழுத்தையும் சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உச்சரிச்சிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால வரையறை உண்டு.
ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது. அ ஆ இ ஈ. ஸோ இந்த இந்த எவ்வளோ நேரம் உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் மாத்திரை அளவு அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த அ இ உ ஏ ஓ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறுகி ஒலிக்குது. ஓகேவா? மற்ற எல்லா எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐயும் கூட தான். ஐ ஓ ஔ இதெல்லாம் வந்து நீண்டு ஒலிக்குது. இந்த 5 எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்குது. ஆலிருந்து மற்ற ஔ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஒலிக்குது. ஓகேவா? அதை விட இதுக்கு கொஞ்சம் கால அளவு அதிகம், அவ்வளோதான். இப்போ இந்த குறுகி ஒலிக்கிற இந்த அ இ உ ஏ ஓன்றதெல்லாம் வந்து நம்ம குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். நீண்டு ஒலிக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். குறில், நெடில். குறுகி ஒலிச்சா குறில், நல்லா நீண்டு ஒலிச்சா நெடில். ஓகேவா? ஸோ இந்த எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கால அளவை வச்சு தான் குறில்னும் நெடில்னும் பிரிக்கிறோம். ஸோ அந்த கால அளவை என்ன சொல்கிறோன்னா மாத்திரைன்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரை அப்படிங்கிறது உங்கள் கண்ணை இமைக்கிற நேரம் அல்லது கையை சொடுக்கும் நேரம். ஓகேவா? கண்ணை எப்படி ஒரு தடவை மூடி திறந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான் ஒரு மாத்திரை, இல்லைன்னா ஒரு சொடக்கு போடுற நேரம். சரியா? குறில் எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவுகள் ஒலிக்கும். சரியா? குறில் எவ்வளோ? 1. நெடில் எவ்வளோ? 2. சரி, அடுத்தது என்ன எழுத்துக்கள் பார்க்குறோம்? மெய் எழுத்துக்கள். மெய்னா என்ன? உடம்பு இல்லையா? மெய் என்பது உடம்பு என பொருள்படும் தமிழில். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. நம்ம உயிரெழுத்துக்களில் காற்றுன்னு சொன்னோம் இல்லையா? காற்றோட பங்கு இன்றியமையாதது. ஆனால் இங்கே மெய் எழுத்துக்களில் என்னது? உடலோட இயக்கத்தின் பங்கு தான் இன்றியமையாதது. அந்த எழுத்துக்கள் என்னென்ன? இக், இஞ்ச், இச், இட் இதில் இருந்து ஆரம்பித்து இன் வரைக்கும் 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறதுக்காக இது எப்படி சொல்லுவோம்? காங்கா, சான்யா, டானா, தானா, பாமா, யாரா, லாவா, லா, லா, ரா, நா அப்படி சொல்லிடுவோம் இல்லையா? அதை சொல்லிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா அதுதான் மெய் எழுத்து. சரியா? ஓகே. இப்போ இந்த மெய் எழுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகை. வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு படத்தின் மூலமாக நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. யானை ரொம்ப பலம் வாய்ந்தது இல்லையா? யானை பிளிருனா எப்படி இருக்கும்? நல்லா வலிமையாக சத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வல்லின எழுத்துகள் எல்லாம் மிக சத்தமாக மிக வலிமையாக ஒலிக்கும். மெல்லினம், முயல் எப்படிப்பட்டது? ரொம்ப மென்மையானது இல்லையா? ரொம்ப அப்படியே தடவும் போது அவ்வளோ ஒரு மென்மை நமக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப மெல்லிய ஒலியோடு ஒலிக்கக்கூடியது மெல்லின எழுத்துக்கள். இடையினம் ரொம்ப வலிமையாகவும் இல்லை, ரொம்ப மென்மையாகவும் இல்லை, இடைப்பட்ட விதத்தில் ஒலிக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வல்லின எழுத்துக்களுக்கு யானை சொல்லியிருக்காங்க, மெல்லின எழுத்துக்களுக்கு முயல் சொல்லியிருக்காங்க, இடையின எழுத்துக்களுக்கு மான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஞாபகம் வந்துடும். இந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம என்னென்ன, நம்ம இக், இச், இட், இத், இப், இர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறத விட கசட தபர என்ன சொல்லணும்? கசட தபர அப்படி சொல்லிட்டு மேலே புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் வல்லின எழுத்துக்கள். எந்த ரா, ரெட்டை கொம்புரா, ஒத்த கொம்புரா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வல்லினரா. சரியா? இன்னொரு ரா எங்கே இருக்குது? இடையினரா. எந்த எழுத்து போடணும், எந்த ரா போடணும்னா நீங்கள் என்ன சொல்லணும்? வல்லின ராவை போடுங்க அப்படி சொல்லணும். சரியா? அடுத்தது மெல்லினம். ஞனன, நமன. இதில் வந்து இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம், இன். ஓகேவா? இந்த மாதிரி மெல்லின எழுத்துக்கள். இது ரொம்ப மெல்லிதாக குறுகி ஒலிக்கும். அடுத்ததா இடையின எழுத்துக்கள். இதுக்கு அப்படிதான் எரள, வழல. இதில் இருக்கிற எல்லா லாவும் ஒன்றா வந்துருச்சு. ஆனாலும் இதுக்கு ஒரு பெயர் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எரள, வழல. சரியா? ஓகே. இப்போ வல்லினரா இடையினரா நம்மளுக்கு தெரியும். இந்த லா, இந்த லா, இந்த லா இது என்ன அப்படின்னு இந்த கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலை அப்படின்னா நான் அடுத்த காணொளியில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒன்றே ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த லா. இது வந்து சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். மற்ற ரெண்டுக்கும் என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த மேலே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம அடுத்த
இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, மெய் எழுத்துகள் வந்து ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து அரை மாத்திரை தான். உயிரெழுத்துகளில் குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய் எழுத்துகளில் கால அளவு அரை மாத்திரை தான். அவ்வளோதான். கண் இமைக்கிறதுலையும் பாதி நேரம் தான். சரிதானா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒழிச்சு பாருங்க. கசட தபர எப்படி ஒலிக்குது, ஞனன நமன எப்படி ஒலிக்குது, எரள வளல எப்படி ஒலிக்குது அப்படின்றத ஒழிச்சு பாருங்க. அப்போதான் வன்மையாக இருக்கா, மென்மையாக இருக்கா, இடையா இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது உயிர்மை. உயிரும் மெய்யும் சேர்ந்தா என்ன ஆகும்? உயிர்மை எழுத்துகள் பிறக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நன்னூல், நம்ம தமிழ் இலக்கண நூல் சொல்லுது. அதில் வந்து இருக்கிற அந்த விதி தான் இது. அந்த இக்கும் ஆவும் சேர்ந்தா என்ன பிறக்கும்? கா பிறக்கும். இப்பும் ஏவும் சேர்ந்தா என்ன பிறக்கும்? பே. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அரிச்சுவடி இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல இக்கு இருக்கும், இந்த இடத்துல ஆ இருக்கும், இந்த இடத்துல இக்கு இருக்கும். இது ரெண்டு சேர்ந்தா இங்கே கா. இந்த இடத்துல அந்த மாதிரி வரிசையாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த அரிச்சுவடி வந்து நம்மளுக்கு அந்த காலகட்டத்தில் கடினமாக இருக்கும். ஆனால் இப்போ படித்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதுவே ரொம்ப கஷ்டம் இல்லையோ, ஐயோ என்னடா 216 எழுத்து படிக்கணுமா அப்படின்னு மலைப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ தெளிவான சிந்தனையோடு இருக்கோம். நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப தண்ணிப்பட்ட பாடு இல்லையா? ஸோ இந்த உயிர்மெய் எழுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிறக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். எப்படி பிறக்குது? ஒரு மெய் எழுத்தோட ஒரு உயிர் எழுத்து சேர்ந்தா உயிர்மெய் பிறக்குது. அதுலேயும் ஒரு முக்கியமான பிரிவு என்னென்னா, உயிர்குறில், ஒரு உயிர்குறிலும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்தா உயிர்மெய் குறில் வருது. அதே மாதிரி ஒரு உயிர் நெடிலும் ஒரு மெய்யும் சேர்ந்தா உயிர்மெய் நெடில் வருது. இது நம்மளுக்கு ரொம்ப எளிமையான விஷயம்தான். அடுத்தது, இது எதுலேயுமே அடங்காத ஒரு எழுத்து இருக்கு. அது என்னன்னா ஆயுத எழுத்து. அக் அப்படின்ற இந்த ஆயுத எழுத்து. சரியா? இந்த ஆயுத எழுத்தோட சேர்த்தோம்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இந்த ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். மாத்திரை அளவை வச்சு நம்ம எழுத்தோட வகையை பிரிக்கல. அப்படி பார்த்தா இது மெய் எழுத்தாயிடும். மாத்திரை அளவு தனி. ஆனால் இந்த எழுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி எழுத்தா சொல்லிட்டு இது என்ன சொல்கிறோம்? ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். சரியா? இன்னைக்கு நம்ம இந்த 6ஆம் வகுப்பு முதல் ஃபர்ஸ்ட் டேர்மில் இந்த வகையும் தொகையும் படித்தோம் இல்லையா? இதை என்றைக்குமே திரும்பி கூட பார்க்க வேண்டாத அளவுக்கு தெளிவாக கற்றுங்க. படிச்சுட்டு பேங்க்கில் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி, அந்த மாதிரி இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. என்றைக்குமே திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. சரியா? நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.